குரு எவ்வளவு பெரிய மீன் அந்த பாரு முன்னாடி. ஓகே உங்க மூஞ்சி தான் பார்க்கணும். அப்படியே சைடா பாத்துக்குறோம். மீன் அப்படியே தூக்கி இன்னொரு தடவை விழுந்துச்சுனா பெரிய மீன். நீங்க கத்துற உள்ளக்கே போயிச்சு முதல்ல. அடி போய் அப்படி ஓரமா கூட்டி போவாங்கம்மா. இருமா வச்சிட்டு போனா வருதா. சேய் அது செத்து போறவு. சேய் உண்மையாதானே சொல்றேன் நீங்க. இப்ப பின்னாடி போச்சு சத்தம் கேட்டுச்சு. இப்போ வந்துச்சு. திரும்பாத. இந்த இருக்கு இந்த இடத்துல மீன் இருக்கு. அது எல்லாத்துக்கும் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் போட்டு விடுறேன் அப்பதான் அமைதியா இருப்பான். பிள்ளையா விடுங்க. என்னது பிள்ளையா? எல்லாம் நம்மள இறக்கி விட போறாங்க. இங்களே இறங்கிக்கோங்க இறங்குறவங்க. அம்மா நீங்க வந்து இறங்கிக்கோங்கமா. ஒருவேளை ஷார்க்கா இருக்கும்பா. சார் அங்க போயிட்டாங்க. சார் போய் பிடிப்போம். ஃபாஸ்டா போய் அவங்கள பிடிப்போம். ஒருவேளை ஷார்க் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு ஆளனே இது? 20,000. பெரியப்பா உள்ள போனீங்க. சும்மா இருக்கு. எவ்வளவு ஆளண்டா? அப்படினா உள்ள கமுழுதுங்க. இது வந்து என்ன அப்படியே மிதந்து. என் போன் தண்ணி போகுதா? கொஞ்சம் மிதப்போம். அதுல தத்தக்க புத்தன்னு அரைக்குறையா அடிச்சுட்டு வெளியே வந்துட்டுனா அந்த கரைக்கு அதுக்கு தான் படி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ட்ரீ மட்டும் வெட்டி பேக் போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு வந்துருங்க. நீ உங்க அம்மா சாலை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்து நீயா? ஆமா நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டோம். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் உள்ளி குச்சி அது யாரியா இருக்கு? ஏ கடையாது பா ஆக்டோபஸ். இப்ப போய் அம்மா ஆக்டோபஸ்மா. ஆமாம்மா. ஆமா எனக்கு வால் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. இல்லம்மா அது மண்டைமா. மண்டையா? சரிப்பா. அதெல்லாம் தவளையாடா? கடையாது மீன். மீனை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கப்பா? இப்பதான் ஆட்டுச்சு. ஆமா 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 கலர் மீன். கலர் மீனா போங்க. ரிச்சிட்டு காமிச்சது கலர் மீன். அந்த பறக்குது மீன். மீன் பறக்குதா? ஆமா. அது பறக்காது. பறக்காதா? நடக்கும். நடக்கும் நடக்கும். நடக்குமா? அப்ப தண்ணிக்குள்ள நடக்குமா? தண்ணிக்குள்ள ஆய் வைக்கணும். சின்ன பிள்ளை பேசினாலே அது ஒரு தண்ணிக்குள்ள ஆய் வைக்கணும். ஆமா ஸ்நாக்ஸ் அப்படியே மீனுக்கு போட்டா அது அப்படியே செத்து போயிடும். நம்ம சாப்பிடுற ஸ்நாக்ஸ் மீன். ஆமா மீனுக்கு போட்டா அது அப்படியே சாவறதுக்கு. எப்பட தின்னு போறது? இப்படி சொன்னாதே. என்ன முக்காட போட்டாரு ஐயா? போட்டு போர் அடிச்சிச்சு. போரெல்லாம் ஒண்ணும் அடிக்கல. வெயில் அடிக்குது. ஐயா முக்காட போட்டாராப்பா? ஜி கேளுங்க ஜி முக்காடு போட்டாரு. எடுத்துட்டேன் நல்ல சீ தண்ணி நாத்தம் பிடிக்குது. ஆமா இல்ல இதுல நான் குளிச்சீங்க எல்லாரும் நாத்தம் பிடிச்சு. அது கொஞ்சம் இதுதான் ஓஃப்ல. பை சார் என்ன சார்? இலங்கை போட்டு தான் சொல்லுங்க. இலங்கை போட்டு இருக்கீங்க. என்ன தலையில துண்ட போட்டீங்க? நாங்க கேரளாக்கு போறோம். கேரளாக்கு அகதியில் எங்க இல்ல இந்த போட்டோக்கு வேணா அகதியில் பாத்துக்கோங்க. மிஸ் நாங்க ஒரு பெரிய மீனை பார்த்தோம். எப்படியே மிஸ் பண்ணுவோம் சரியா? அலஸ் பிரதா மிஸ் எப்படியே மிஸ் பண்ணிரணும். வாழைப்பழம் அதுதான் பிடிக்கும். டாட்
அந்த ரெட் கலர் என்ன வாழைப்பழம் நாங்க நீந்தினாலும் வந்துட மாட்டோம். அது பால் இல்லை, அந்த அந்த தென்னை மரத்துல இருந்து விழுந்தது. அந்த இது ஆரஞ்சு கலர்ல சின்னதா இருக்கும்ல. ஆ சாக்கு 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 ஒரு சாக்கு பை இருக்கு பாருங்க, அது உள்ளுக்குள்ள பாருங்க ஒரு வேறு தெரியுதா? ஆமா ஆமா, அது வேறுதான். இங்க யாரு இறங்க போறா? இறங்க மாட்டியா? இறங்கிக்கோ, ஒரு ஸ்டாப் இறங்கி குளிச்சுட்டு வா. தண்ணி ஆடுறது தெரியுதா? தண்ணி ஆடவே அந்த மேல தெரியுதா இல்லையா? ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கா? காக்காவா? இல்ல கலரா இருக்குல்ல, அது என்ன பறவை? கிங்ஃபிஷர். இந்த பேர்ட்ஸ் பத்தியா ஐயா? ஆல இந்த கலர்ல இருக்கு பாரு. கிங் ஃபிஷரா? அந்த மரத்து மேல தென்னை மரமா இருக்குல்ல, அதுல இருக்குல்ல. நீ இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தேன்னா ப்ளூ கலர்ல தெரியுது, ரெட் கலர்ல தெரியும். இந்த வந்துருச்சு பேரிக்காய் மரம். இவன் தெரியுது தெரியுதுன்னு சொன்னோன்னே யாருக்கு தெரியல? ஒரு டைலாக் வடிவேலு நான் கடவுளை காட்டுறேன் இங்க வாங்க காலையில. இது என்னது? இது என்ன மரம்? மாங்காய் மாதிரி இருக்கு, பேரிக்காய் மரம். கடவுளை காட்டுறேன் நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியா இருக்கு. எனக்கு தெரியுதுன்றான் ரிச்சர்டு. கூடாது. அங்க போய் கலட்டு. ரோட்ல விட்டு பஸ்ல வண்டி எப்படி தண்ணி இல்ல கீழ வண்டியில எப்படி போக வந்துருல? ஏன் ரேடியேட்டர் ரொம்ப லீக் ஆகுது, அதனால டேம் போறது கட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சுப்பாறை டேம். ஏன் அந்த ஆளு முன்னாடி தெரியும்ல, நம்ம போறது தான், டூருக்கு போறது தான். அதனால ஏதாவது ஒன்று கட் பண்ணி ஆகணும். தண்ணி அப்போ ஊற்றி வண்டி இல்லை வெளியே போகிறாங்கன்னு தெரியுது, அப்போ வண்டியை நல்லா கரெக்டாக வச்சு கொண்டு வரணும்ல. தண்ணிக்குள்ள போக ஆசைதான், ஆனா நீ நெக்ஸ்ட் ப்ரோகிராம் கையை தண்ணி கொடு. நீ ப்ரோ நெக்ஸ்ட்டு மார்னிங் ரெஸ்ட்டு சாப்பிடுவோம். இல்ல அதான் கேக்குறேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்? நான் பிடிச்சிக்கிறேன் தண்ணி போ. டக்கு துட்டு பிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் திவ்யா கதை வரும். சரி ஃபர்ஸ்ட் திவ்யா கதை ரெண்டு வளையாம போடுவாங்க ஒரு போடுங்க. ரைட் முடிஞ்சு நீ பிடிச்சிக்கிறேன். மம்மியும் தொட்டாங்க. நானே பயந்துட்டேன். சொன்னா தொட்டுருவான். ஆமாய்யா, ஏய் உள்ள கையை பிடிச்சிரும் பாத்துக்க. இல்ல கைதான் அங்க வரையும் தண்ணியை தொட மாட்டேங்குது, பயமா இருக்கு. நல்லா தொடலாம். ஏ தம்பி, இவனை பிடிச்சுக்கோப்பா. போதும், நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சுக்கோ. நான் பிடிச்சிக்கிறேன். ரைட். அவளை கை எடுத்துக்கோ. அவளை கொடுத்து தான் தொடணும். நம்ம
அவங்கள முந்தி ஆகணும். ஆமா அவங்க முந்தி ஆகணும். அங்க இருக்கு நம்ம வீடு பிங்க் கலர் அங்க இருக்கு. இந்த காத்து அடிச்சதுன்னா நல்லா இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டோம். எங்கடா பின்னாடியே சொல்ல போறேன்? இல்லை பயத்தில் வேர்க்குதா இல்லை பசியில் வேர்க்குதா இல்லை இந்த போட்டு இதை போட்டு வேர்க்குதான்னு தெரியல. இதை போட்டு வேறு போட்டு தான் இல்ல நான் தான் வேர்க்கறேன். என்ன செய்து அவ்வளோ வெயிட்டாக வராது. இல்ல நான் தான் வெயிட் அதிகம். உங்க எல்லாத்துக்கும் ஒரு த்ரில்லிங் ஒரு அனுபவம் கொடுக்கலான்னு பார்க்குறேன். என்ன சொல்றீங்க? செம்மையா இருக்கும். போட்டை கவுத்தி போட்டு மேலே உட்காந்து போகலாம் எல்லாரும். பிடிச்சிக்கோ அப்பாட சொல்லிட்டு தம்பி அடிக்கடி தண்ணி தொடரும். இந்த அம்மா தான். போதும். வணக்குதா? இல்லை ஒன்றும் அது போகும்போது தான் ஒரு மாதிரி சளிச்ச வாட அடிக்குது. தண்ணியை தொட்டுட்டு வரும்போது ஒன்றும் தெரியல. அந்த நானே தண்ணி பழகாம அவன் மூஞ்சி வெளியிட்டு பசிக்குதா? ஆமாம். அப்போ எல்லாருக்கும் பசிக்கணும். நீங்கள் ஊசி போடுங்க. எனக்கு பசிக்கல. சாப்பிட எனக்கு பசிக்கல. ஊசி இன்ஜெக்ஷன். டாட் எனக்கு பசிக்கல. ஊசி ஊசி போடுங்க. அதுக்கப்புறம் தானா? அதுக்கு நீங்களா தானே கொடுக்கணும். அங்கே பாரு 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 தம்பி அதான் அப்புறம் வாங்க. இது என்ன பறவைப்பா? இது என்ன பறவை? காக்கா பறவை. காக்கா பறவை இல்லை. போட்டு முட்டிட்டு போகுது. அது எதுவும் பறவை. பாய் பாய். பாய் நாங்க உங்களை முட்டை யார் அந்த போட்டுக்கு மாற போறா? சாரு துண்டு போட்ட தலையில வெயிலுக்கு போட்டாரா என்னன்னு தெரியல. இந்த ஸ்டாப்ல இறங்குறவங்க இறங்கிக்கலாம். திரும்ப அங்கிட்டு தானா? இந்த என்ன இருக்கு? படத்துல அப்படியே இந்த தண்ணியோட ஒட்டிக்கிட்டு காமிப்பாங்களே, தண்ணியோட ஒட்டிக்கிட்டு அந்த அப்படியே அழகா இருக்கு. எங்க போய் இறங்க போறாங்க? எங்க இறங்க போறீங்க? அங்க தானே. இறந்து போறாங்களா? ஐயோ இறங்க 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 போறாங்க. மிஸ்ஸிங்களே வா. மொத்தமும் இந்த தண்ணியில விழுங்கலே. நீ வரியா? இது என்ன வடிவேல் காமெடி செத்து கேட்டுறாரு. வாங்க மிஸ்ஸிங்களே தண்ணியில விழுங்களே. தண்ணியில ப்ளூரலா கரெக்டா சொல்றான். கலை மெசேஜ்னா எல்லாத்துக்கும் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்குமா படம்? நல்லா ஜாலியா இருக்கும். அந்த ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு வரும். ஏன் வரலன்னு தெரியல. அம்மா அவங்க ஏன் இப்ப அதெல்லாம் அரசியல் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க இப்ப அங்கிட்டு போறாங்கப்பா. வருவாங்களா? மரக்குகைக்குள்ள போற மரக்குகைக்குள்ள காப்பாத்தி விட்டுருக்கோம். பரவாயில்ல. அந்த அந்த ஓரத்தில் போயிருந்தா நாங்களும் இன்னொரு ரவுண்ட் அடிச்சிருக்கலாம். அப்படியே இங்கிட்டு திரும்புங்களேன். அப்படி லைட்டா இங்கிட்டு திரும்ப. ஏய் இது பாருங்க போட் முன்னாடி இருக்கு. ஐஸு இங்க பாரு. அந்த மரத்தோட சேர்த்து நல்லா தெரியுது. நிழலுக்குள்ள போகுது. தேன் கலரியை தொடுங்க. ஏய் சூப்பரா இருக்குல்ல. இந்த இருக்கு மீன். தம்பி ரொம்ப கவுராத. இந்த கம்பு கடில விட்டு போறோம், சாகசம் பண்ண போறா. ஏய் யாராக இந்த படம் இது இடம் பிடிச்சிருக்கா மரத்து மேலே ஏறிக்கும். இதுல பேர் எழுதி வேற வச்சிருக்காங்க. கல்வெட்டு. ஏய் அப்படியே இங்கிட்டு திரும்பிங்களேன். ஐஸு திவ்யா இங்கிட்டு திரும்பி. ஏய் தொடர்ந்து நீ பிடிச்சிக்க கூடாது, அப்புறம் போட்டு பின்னாடி போயிடும். இறங்குறாங்க அப்படியே இதில் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. தம்பி அங்க பெரிய கொசு. இங்க இரு வச்சுட்டு எந்த கொசு பெரிய கொசு இருந்தா பாரு. பார்த்துட்டியாயா? பாருங்க. நீ கடிச்சதுன்னா அவ்வளோதான். தெரியுமா? உங்களுக்கு ஓரத்தில் தெரியுதா? என்னடா செடி வர ஒழுங்கு போறோம். நீல டெய்லியா அலையுது. ஏய் இங்க வரு.
ஐஸ் திவ்யா இங்கே பாருங்க. திவ்யா இங்கே பாரியா ஏவே. இப்போ நம்ம எல்லாம் மலையேறும் பயிற்சியா இந்த பக்கமா அப்படியே பேக் அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு வாங்க அப்படியே. இது எப்படி எடுக்கிறது? ஸ்நாக்ஸ் யாரா வச்சிருக்கீங்க பேக்ல? வச்சிங்களா? ஓபன் பண்ணுங்க. இவங்க வச்சிருக்காங்க இந்த டீச்சர். ஃப்ரண்ட் கேமராக்கு போங்க அப்படியே. ஆஹா இது போனதுல இருந்து கண்டினியூஸா எடுத்திருக்கேன். என்ன பிக்க முடியல. அப்படியே லைட்டை தொடு. ஏப்பா அப்படியே லைட்டை தொடு. இங்க பாரு திவ்யா தம்பி. ஏ தம்பிட்ட அவன் குழந்தடா. ஓகே பின்னாடி கூட நான் எடுத்துட்டு இருக்கேன்ல. அப்படியே பாஸ் பண்ணி விடுங்க. கழுகு கூட மிஸ் பண்ணிரும். எங்க மிஸ் பண்ணாது. நீங்க அவன் அப்படி சொல்ல வேணாம்ன்றீங்களே. அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி நீந்தி வந்துருவாங்க. இல்ல கேட்ச் பிடிங்க இந்த போட்டா. சரியா? டிரைவருக்கு ஒரு முறுக்கு கொடுங்க முதல்ல. ஏய் ஸ்நாக்ஸ் ஓபன் பண்ணி நானா? இந்தாங்க. அப்படி வாங்க அத்தா. இந்தாங்க. அம்மா இந்தா நீங்களே நீ ஒன்று எடுத்துக்கோங்க. எத்தியாவி இங்க எத்தியா கொடுங்க. உங்களுக்கு இல்லையா? வந்துச்சா உனக்கு இருக்கா? அம்மா அம்மா பாய் அம்மா அம்மா ம் என்னைய அண்ணன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாது. அந்த மாதிரி என்ன விடுதலையா? எல்லாம் அண்ணன்னு சொல்லக்கூடாது. சார் நீ எப்படி பாஸ் பண்ணி விட? எனக்கு பாதி கிடைச்சது. மீன் பாருங்க இங்க பாதி கிடைச்சது. மீன் இல்ல லைட்டா முக்கு தண்ணில விடுங்க. எவ்வளவு மீன் வருது பாருங்க. இங்க பாத்துட்டு தெரியுதா? ஏய் எவ்வளவு மீன் வருது? முறுக்க மீன் போடுங்க. ஏய் எந்த மாதிரி மீன்? எவ்வளோ மீன்? முறுக்க போட்டேனே அவ்வளோ மீன் வருது. இந்த பெரிய பெரிய மீன் இந்த போட்டான் அவன். இங்க இரு. இப்ப பாரு அந்த அவ்வளோ மீன் பாரு. அங்க இரு. இங்க பாரு அடி பாரு. இங்க எவ்வளோ மீன் இருக்கு? இங்க பாரு. இது தெரியுதா? தண்ணிக்குள்ள இருக்கிறது தெரியுதா? ஆ நீங்க கையில எடுத்தீங்களா? அவங்க குடுக்குறியா? கொடுத்தாச்சு. அவங்க பக்கத்துலயே வரலையேம்மா. இங்கே எதுக்கு குடுக்குறேன்னு எப்படி? அங்க அம்மா மேலே வச்சுக்கிற காலை அதான் மெத்துன்னு இருக்கும். காலை வைக்கணும். மல்லாக்க மலர்ந்துடாத. மீன் நல்லா பெரிய பெரிய மீனா இருக்கு. இந்தாயா எத்தனை மீன் பண்ணி பாரு. தூங்க போற. மீன் என்னன்னா மீனுக்கு போட்டுக்கிட்டு அவனை. ஆம் அத்தை அது அதுக்கு ஓடவும் நிறைய அது நல்லா இந்த நல்லா உயிர் வாழட்டும். வருஷம் வந்தாலும் வளைய போட்டு அது கொஞ்ச நாள் தான் அதோட ஆயுசு. எல்லாமே எவ்வளோ நாள் இருக்காது. 1 வருஷம் 2 வருஷம் அதிகபட்சம்னா 3 வருஷம் தான். ரொம்ப பெருசு போட்டா எப்படி சாப்பிடுன்னு பாப்போமா? கடல் மீன் தான் அதே மாதிரி வரும். அவனை குடிக்கக்கூடாது. போதும் போட வேண்டாம். நீ உள்ள விழுந்துட்டு கிடக்க. கவரு கீழே போட்டுறாங்கம்மா. கவரு கீழே போட்டுறாங்க. ஏய் மீனே ஏய் திவ்யாக்கா இங்க பாருங்க நான் அம்மா நட்டு போடுறேன். ஏய் திவ்யாக்கா
இது ஒட்டி போட்டு எப்படி தெரியும்? தள்ளி போட்டால் தான் மீன் வராது. மீன் வந்து அங்க பாருங்க கரடி. அங்கே ஒரு எவ்வளோ மீன்? மீனா கொசு கொசுவை எட்டியா? இங்க பேரு ஏகப்பட்டது கொசு, பெரிய கொசு. நான் இப்பதான் பார்த்தேன். ஒன்னு சாப்பிட்டுட்டு போறேன். இந்த மீன் பேர்றா மீன்ல கொசு. நெசமாலே கொசு தான் பாப்பா. இது கடிச்சதுன்னா அவ்வளோதான். கொசு கிடையாது, கொசு தான். தண்ணியில ஸ்டார்டிங் பண்ணு. ஒரு பூச்சி கொசு. அது வந்து அவங்க வீட்டை உயிர் வளருது. நீங்கள் ரெண்டும் அப்படியே இங்கிருந்து திரும்பி உட்காருங்களேன். நான் திரும்பி அப்படி காலத்துக்கு போடு. இங்கிட்ட திரும்பி உட்காரு. இல்லை இல்லை என்ன அது இவனை மட்டும் இங்கிட்ட திரும்பி. தம்பி இங்கிட்ட திரும்பி. அக்கா திரும்பிட்டா. இப்பதான் கேமரா ஃபுல்லா. ஏழை திரும்ப திவ்யா முட்டை சாப்பாடு போடவா? டாடி இங்கிட்டே துப்புங்கடா. சாப்பாடை போட்டு விடவா? எங்க வச்சிருக்க? ஏ மேடம் சப்பாத்தி தக்காளி சட்னி எடுத்துன்னு வந்துருக்க. ஆமா சொன்னாங்க, மெசேஜ் சொன்னாங்களா? சும்மா சொன்னாங்க. கொண்டு வந்தாலும் வேண்டாம். ஆமாமா. ஐயோ அது கல்வெட்டில் எழுதிடுவாங்க. எனக்கு ஒரு கண்ணாடி கூடப்பா. எங்க அப்பா போடலைல்ல, எங்க அப்பா போடலை. ஓ நீ போட்டிருக்க கண்ணாடி தான் நல்லா பல நல்லா தான் இருக்கு. அத்தை கடை தான் இருக்கு. இந்த பார்த்துக்கோங்க, முதல்ல 1 2 நிறையா முதல்ல இருக்கு. முன்னாடி ஒன்று போத திமிங்கலம். ப்ரோ திமிங்கலம் பார்த்தீங்களா? திமிங்கலம் நான் முதல்ல மட்டும் தான் பார்த்தோம். நீ திமிங்கலம் எப்போ பார்த்தீங்க? இந்த முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க. நீ பார்த்தியா தம்பி? தெரியுதா? இந்த தெரியுது பாரு, முதல்ல பாதி உடம்பு தெரியுது பாரு. பின்னாடி எங்க? அது உள்ளக்க இருக்கு. நீயா கெட்டு தெரியுதா? இறங்கிட்டாங்களா? போய்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள அப்படியே தள்ளி விட்டுருவோமா? தம்பி கிங் ஃபிஷர் தெரியுதா? அந்த மேல உட்கார்ந்துட்டு அந்த கண்டில அவனா அப்படியே தள்ளி விடுங்க. யாருக்கு யாருக்கு? நீங்க ஒருத்தர் தான் கேமரால தெரிய மாட்டேங்க. ஏன்னா என் கூட உட்காந்துருக்கனால மற்ற எல்லாரும் வர அந்த தண்ணியில பிடிச்சிருச்சா? இப்படி திருப்புறேன்னு பார்த்து இருந்தா இருக்குது. வேற என்ன செய்ய? பிடிச்சதா வச்சிருக்கேன் நல்லா. அந்த கண்ணு தெரியுதா? கெட்டு வரல, நம்ம ஸ்டெப்பு வந்துருச்சு. ஆடினாலே வரும், பேச ஆடினாலே வளட்டுங்க. முட்டை விட்டே போதுவாரு. அப்படிதான்
யாருமே போக மாட்டாங்க போட்டு இப்போ இனிமேதான் வருவாங்க. நம்ம குளிக்க போனதே நம்ம தான் மாசத்து. கண்ணு தெரியுது பாருங்க. அப்பதானே பசங்க கண்ணு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அது என்னன்னு மட்டும் நம்ம எல்லாம் வந்துச்சு. முதல்ல நினைக்கிறேன். முதலையா என்னது? முதல்ல தான்பா. நம்ம இறங்குற இடம் வந்துருச்சு. டப்பு டப்புன்னு குதிங்க. முட்டை போகுது கவனம். முட்டிருச்சா 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 முட்டிருச்சு. நம்ம தான் கடைசி இறங்க முடியாது. ஆமா தே ஃபர்ஸ்ட் ஏத்தி விட்டு ஃபர்ஸ்ட் அதை இறங்கு. கடைசி இறக்குறேன். ஏய் கயிறு பிடிச்சிட்டு என்ன கயிறு பிடிச்சிக்கிட்டு அதுவே பிடிச்சிக்கிடுச்சு. அதுவா பிடிச்சிக்கிடுச்சு. மாட்டிக்கிச்சின்னு சொல்லணும். யாரா அது டைலாக்கா சொன்னாங்க. அண்ணே ரசியனே அண்ணே நாங்க ஒரு மிருகம் பார்த்தோம் தண்ணிக்குள்ள. ஆமா தண்ணிக்குள்ள ஒரு மீன் மட்டும் அந்த மீன் பெரிய மீன் அத வடிச்சோம். அது மீன் கிடையாது. அது அப்படி சொன்னாதான் பிள்ளைகளுக்கு ஒரு ஜாலியா இருக்கும். ஏய் உங்க ஃபேமிலியா? ரைட் இருக்கீங்க கண்ணன் நம்புறோம் நாங்க. கிடையாது. நம்ம பயப்பட தேவையில்ல தம்பி. தைரியமா இருக்கணும். தைரியம். ஆமா அந்த இப்போ உங்க மிஸ் அனுப்புறாங்க. பார்த்து 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 நம்மள. நல்ல வேலை. அடுத்து படகு நாங்க மக்கா. ஏமா நீ பஸ் ஏற போறியா மம்மியா? அதை விடு. ரிச்சிட்டு அதை விடு. எந்திரியா அதை விடு தம்பி. வாயில போட்டு சவக்கிட்டு இருக்க. வாயில வைக்காத. அந்த சேஃப்டிய வாயில போட்டு தப்பிக்கிட்டு இருக்க. டாடா போடுங்க. டாடா போடுங்க. டாடா அண்ணா ஜாலியா இருக்கு. ஜாலியா டிக்கி மட்டும் வர மாட்டியா? அந்த மாமாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாதுகாப்பாக கூட்டு போயிட்டு பாதுகாப்பாக கூட்டு வந்தாங்க. எங்க பாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாரும் தள்ளி விட்டுருப்பாங்க. படம் முடிஞ்ச போப்பா வந்து வரணுங்க. மாமா அட்டி வெளி சுத்துவாரு. இந்த இருக்கறல பாகுபலி. நன்றி அண்ணா. அதான் என்னோட ஏதோ வெயிட்டா இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு பார்த்தேன். வராது தம்பி. எனக்கு தெரியும்.